மாமன் ஹீரோ அக்காவுக்கு 10 வருஷமா கல்யாணம் ஆகியும் குழந்தையே இல்ல. போவாத கோயில் இல்ல, ஏறாத மலையும் இல்ல. இவ ஒரு மலடி தான் சொல்லிட்டு சொந்தக்காரங்களும் ஊர் மக்களும் அப்படி இப்படின்னு பேச இது என்னோட டெலகிராம் சேனல். டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்க்கை எப்படி ஓப்பன் பண்ணுன்றதுக்கான எக்ஸ்பிளைன் வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நம்பிக்கையை மட்டும் கைவிடவே இல்ல. 10 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம ஹீரோவுடைய அக்காவுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைய நம்ம ஹீரோ முதல்ல அவர் கையில வாங்குனதுக்கு அப்புறம் தான் குழந்தை மாரி அந்த குழந்தைய அவ்வளவு அன்பாவும் பாசமாவும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோக்கு கல்யாணமாக அக்கா குழந்தையினால நம்ம ஹீரோக்கு ஒரு சில பிரச்சனைகள்லாம் வருது. அந்த பிரச்சனையை நம்ம ஹீரோ எப்படி கையாண்டாரு, அந்த பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கும் எமோஷன் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படத்தோடைய மீதி கதையே. இந்த படத்துக்கு எமோஷன்ஸ்க்கு பஞ்சமே இல்ல. சும்மா அந்த அளவுக்கு எல்லா இடத்துலயும் பயங்கரமா தெரிக்க விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம மாமா மச்சானுடைய கதையை மட்டும் சொல்லாம அக்கா தம்பிக்கு இருக்கிற பாசத்தையும் ஏன் தாத்தா பாட்டிக்கு இருக்கிற பாசத்தையும் லவ்வையும் பயங்கர எமோஷனலா சொல்லியிருக்காங்க. இந்த படத்துடைய முழு கதையை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க. படத்துடைய ஸ்டார்டிங்ல திருச்சியில ஒரு சீமந்த ஃபங்க்ஷனை தான் காட்டுறாங்க. அந்த சீமந்த ஃபங்க்ஷன்ல எல்லாருமே இருக்கும். ஆனா சீமந்தம் வைக்கிற பொண்ணுக்கு தொண பொண்ணு இல்லையே அப்படின்னு சொல்லி எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க. அந்த தொண பொண்ணே நம்ம ஹீரோவுடைய அக்கா தான். அவங்க பேரு கிரிஜா. அவங்க டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. சரி, ஏன் அவங்க இந்த சீமந்த ஃபங்க்ஷனை இல்லன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷமா குழந்தை இல்ல. சொந்தக்கார மத்தியில போயிட்டு நின்னாலே மலடின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவமானப்படுத்துறாங்க. சோ இவங்க மத்தியில இருக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு தான் ஒதுங்கி இருக்காங்க. ஆனா அங்க வந்து இருக்க சொந்தக்காரங்க எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா, குழந்தை இல்லாதவங்க சீமந்த ஃபங்க்ஷன்ல வந்து பிரெக்னண்டா இருக்கிற பொண்ணுக்கு வளையல் போட்டு விட்டா புண்ணியம், அவளுக்கு உடனே குழந்தை பாக்கியம் உண்டாகும் அப்படின்னு சொல்றது ஒரு ஐதீகம். சோ அதுக்காக தான் எல்லாருமே கூட்டிட்டு இருக்காங்க. அப்ப பாருங்க, நம்ம ஹீரோவோடைய அம்மாவே, அதாவது கிரிஜாவோடைய அம்மாவே சொந்த பொண்ணையே தப்பா பேசுறாங்க. என்னடான்னு பாத்தீங்கன்னா, 10 புள்ள பெத்தெடுத்தவ மாரி உள்ள உட்காந்துட்டு இருக்கா பாரு, அவரை முதல்ல வெளியே கூப்பிடுங்க அப்படி சொல்லிட்டு கிழலியும் கிண்டலுமா அவங்களே பேசுறாங்க. அது மட்டும் இல்லாத நம்மலாம் கூட்டா அவ வரமாட்டா, திமிருதனம் பிடிச்சவ, அவன் தம்பி கூட்டா மட்டும்தான் அவ இங்க வருவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்ல, இப்ப நம்ம தம்பியை காட்டுறாங்க. அந்த தம்பி வேற யாருமே இல்ல, நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோக்கு இந்த படத்துல இன்பான்னு பேரு. வேட்டியும் சட்டையுமா நம்ம ஹீரோ மாசா என்ட்ரி கொடுக்க உள்ள போயிட்டு அக்காவை சொந்தக்காரங்க எப்படி வேணாலும் பேசுவாங்க. ஆனா அவங்க மத்தியில நம்ம வந்து தலை குனிஞ்சே நிக்க கூடாது, நீ தலை நிமிர்ந்து நிக்கணும். சொந்த அம்மாவே நம்மளை பத்தி தப்பா பேசும்போது நீ வருத்தப்பட்டுட்டு இங்க நிக்க கூடாது, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கையை பிடிச்சிட்டு கூட்டிட்டு போறாங்க. ஆனா நம்ம ஹீரோவுடைய அக்கா கிரிஜா இருக்காங்க பாத்தியா, அவங்க கோவமா தான் வந்துட்டு இருக்காங்க. அம்மாவை போயிட்டு எப்படியாவது நம்ம திட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த இடத்துல பாருங்க, நம்ம கிரிஜா வாமிட் எடுத்துறாங்க. இப்ப சுத்தி இருக்கிற சொந்தக்கார எல்லாருமே அந்த இடத்த பாக்குறாங்க. இது வந்து சாதாரண வாந்தி இல்ல, இவங்க பிரெக்னண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நற்செய்தி தெரிய வருது. அம்மா தம்பி சொந்தக்காரங்க அப்படி சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. 10 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு நற்செய்தி கிடைக்குது அப்படி சொல்லிட்டு. சோ அங்க கட் பண்ண அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க செக்கப்புக்காக. போகும்போது நம்ம ஹீரோ தான் கூட போறாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோக்கு அக்கானா அவ்வளவு பிடிக்கும். சின்ன வயசுல நம்ம ஹீரோவுடைய அப்பா இறந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோ அவருடைய அப்பா முகத்தை கூட பார்த்தது இல்ல. அக்கா அம்மா மட்டும் தான், ஃபேமிலி பேக்ரவுண்ட் பெருசா எதுவும் இல்ல. இப்ப செக்கப்புக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனா டாக்டரோட அசிஸ்டன்ட் பயங்கரமா ஒரு ஷாக்க கொடுத்துறாங்க நம்ம ஹீரோக்கும் அவங்க அக்காவுக்கும். அது என்னடான்னு பாத்தீங்கன்னா, 10 வருஷத்துக்கு அப்புறம் கன்சீவா இருக்காங்கன்னு சொல்றாங்க. இது கன்ஃபார்மா கன்சீவ் தான் சொல்லிட்டு நீங்க எப்படி முடிவு பண்ணுங்க அப்படி சொல்லி கேக்குறாங்க. பிரெக்னன்சி கிட்ட எடுத்துட்டு நம்ம ஹீரோவுடைய அக்காவும் காட்டுறாங்க. இதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்காதங்க, நான் டீட்டெயிலா செக் பண்ணி சொல்றேன் அப்படி சொல்றாங்க. இப்படி எல்லாம் பயப்படாதங்க அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு அழகான டாக்டர் வந்து நம்ம ஹீரோக்கும் ஹீரோவுடைய அக்காவுக்கும் ஆறுதல் படுத்துறாங்க. அந்த டாக்டர் வேற யாருமே இல்ல, இந்த படத்தோட ஹீரோயினி தான். எதுக்கும் பயப்படாதங்க, எல்லாமே நல்லதா தான் நடக்கும். இன்னும் அரை மணி நேரத்துல நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் நியூஸா சொல்லிடுறேன் அப்படி சொல்லிட்டு அந்த டாக்டரும் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா பார்த்தா நம்ம ஹீரோவோட அக்கா கன்சீவா தான் இருக்காங்க அப்படி சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை கையிலே பிடிக்க முடியல. என்னுடைய அக்கா கன்சீவ் ஆயிட்டா. ஒவ்வொரு நாளும் நம்ம ஹீரோ வானத்துக்கும் மேலத்துக்கும் குதிச்சிட்டு இருக்காரு. கிரிஜா மேல அவங்க ஹஸ்பண்ட் அவ்வளவு பாசம் காட்டுறாரா இல்லையான்னு தெரியல. ஆனா கிரிஜாவுடைய தம்பி நம்ம ஹீரோ அவ்வளவு பாசத்தை காட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. பிரெக்னண்டா இருக்கும் போது கூட செக்அப் எல்லாமே நம்ம ஹீரோ தான் கூட்டிட்டு போறாரு வராரு. அப்படி போகும்போது வரும்போது நம்ம ஹீரோயினி டாக்டர் இருக்காங்க பத்தியா, நம்ம ஹீரோவை பார்த்து ரொம்பவே பிடிச்சி போனதால 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சைடு அக்காவுக்கும் செக்அப்புக்கு வர மாரி நம்ம ஹீரோ அந்த டாக்டரே கரெக்ட் பண்ணிட்டாருன்னா பாத்துக்கங்களேன். சோ இப்படியே நாட்கள் நகர்ந்து போயிட்டு இருக்க ஒரு சில மாசத்துக்கு அப்புறமா சீமந்த ஃபங்க்ஷன் எல்லாமே அக்காவுக்கு வச்சு ரொம்ப சந்தோஷமா அந்த ஃபேமிலி இருந்துட்டு வராங்க. 2 மாசத்துக்கு அப்புறம் கிரிஜாவுக்கு ரொம்ப பெயின் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. ஹாஸ்பிட்டல்ல மொத்த குடும்பமே குமிஞ்சு இருக்காங்க கிரிஜாவுடைய குழந்தைய பாக்குறதுக்காக. டாக்டரும் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியே வந்து உங்களுக்கு ஆம்பளை குழந்தை பிறந்துக்குது அப்படி சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு அப்படி ஒரு பேர் ஆனந்தம். ஆனா இப்படி ஒரு நற்செய்தியை சொன்னதுக்கு அப்புறமும் திருப்பின அந்த டாக்டர் குழந்தை வந்து மாலை சுத்தி பிறந்திருக்கு, தாய் மாமனுக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அப்ப பாருங்க, நம்ம ஹீரோவை தனியா ஒதுக்கி வைக்கிறாங்க. சோ இப்ப நம்ம ஹீரோயின் தான் நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசுறாங்க. மாலை சுத்தி பிறந்தா என்ன, அதெல்லாம் அந்த காலத்துல நம்பிட்டு இருந்தாங்க. இந்த காலத்துல எந்த பெண்ணுக்கு தான் மாலை சுத்தாம குழந்தை பிறகுது, கரெக்டா எக்ஸசைஸ் ஃபுட் ஒழுங்கா எடுத்துக்காதவங்களுக்கு எல்லாமே இப்படிதான் பிறகுது. அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒதுங்கிலாம் இருக்க முடியாது. உன்னுடைய அக்கா சீமந்தம் ஃபங்க்ஷன்ல கூட நான் உன்ன ஒரு தம்பியாலாம் பார்க்கல, ஒரு அப்பாவை தான் பாக்குறேன் அப்படி
அப்படி சொல்லிட்டு உன்னை பெருமையா பேசினான். அந்த குழந்தையும் நீ தான் முதல்ல கையில வாங்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி சொல்ல நம்ம ஹீரோவும் அழுதுட்டே ஓடி போயிட்டு கிரிஜாவோடைய ஹஸ்பண்ட கீழே தள்ளிட்டு கூட அந்த குழந்தைய கையில வாங்குறாரு. அந்த குழந்தைய கையில வாங்கினதுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு ஒரு முத்தத்தை கொடுத்து கட்டி அணைக்கிறாரு. அப்படி ஒரு சந்தோஷம் நம்ம ஹீரோவுக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தான் அந்த குழந்தைய ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாத குளிப்பாட்டி விடுறது, சாப்பாடு ஊட்டி விடுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் ஒரு அம்மா மாரி இருந்து அம்மா ஸ்தானத்துல நம்ம ஹீரோ அந்த குழந்தைய பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு. ஊர்ல இருக்கிற எல்லார் கண்ணுமே ஊர்க்காரங்களும் சொந்தக்காரங்களும் கண்ணு படுற அளவு அக்கா குழந்தைய அப்படி பார்த்துட்டு வந்துட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. சோ இதெல்லாமே ஒரு சைடு போயிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினிய லவ் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்துட்டு வராரு. அப்ப பாருங்க நம்ம ஹீரோவுக்கு அப்பா இல்ல. ஆனா அப்பா ஸ்தானத்துல இருந்து சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜ்கிரண் தான். அவருக்கு இந்த படத்துல சிங்கன்னு பேரு, அவருடைய மனைவி பேரு பவுனு. அவங்கள இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறதுக்காக நம்ம ஹீரோ ஹீரோயினிய கூட்டிட்டு போறாரு. சின்ன வயசுல இருந்து நான் இவர் கூட தான் வளர்ந்தேன் அப்படி சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்டு எல்லாருமே 4 பேரும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ராஜ்கிரனுக்கும் அவருடைய ஒய்ஃபுக்கும் குழந்தையே இல்ல அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினியும் அவங்களுடைய லவ் ஸ்டோரி எல்லாம் கேட்டு இன்ஸ்பயர் ஆகி வருங்காலத்தில நம்ம இப்படிதான் லவ் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல உடனே நம்ம லவ் பண்ற விஷயத்த என் அப்பாட்ட சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட நம்ம ஹீரோயினியும் சொல்றாங்க. சோ அப்படியே அங்க கட் பண்ண 4-5 வருஷம் கொஞ்சம் கொஞ்சமா கடந்து போயிடுது. இப்ப நம்ம ஹீரோவுடைய அக்கா பையனும் ஸ்கூல்ல படிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். ஸ்கூல்ல ஒரு நாள் பிரச்சனை அப்படி சொல்லிட்டு அந்த ஸ்கூலுக்கு போறாரு நம்ம ஹீரோ. என்னடா பிரச்சனைன்னு பார்த்தா நம்ம ஹீரோவுடைய அக்கா பையன் தான் பிரச்சனையே பண்ணி வச்சிருக்கான். ஹோம்வொர்க் செய்யறதுல படிக்கிறதுல கிளாஸ்ல ஒரே அட்டகாசம். இவன் கெட்டு போறது இல்லாத இருக்கிற பசங்க எல்லாத்தையும் கெட்டு போக வச்சிருவான் நாட்டுக்குது. ரொம்ப சேட்டை பிடிச்ச பையன் சார் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபலும் அக்கா பையன் லட்டுவை கண்டிச்சு அனுப்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ கிட்டயும் வார்ன் பண்ணி அனுப்புறாங்க. நம்ம ஹீரோ வெளியே கூட்டு வந்து லட்டுவை பார்த்து ஏன்டா இப்படி இல்லாம பண்ணிட்டு இருப்ப, இதெல்லாம் உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்க, ஒழுங்கா படிக்கிற வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை வார்ன் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. தினமும் நம்ம ஹீரோ தான் லட்டுவை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வரதும் பார்த்துட்டு இருக்காரு. ஒரு நாள் ஸ்கூல்ல ஈவினிங் கூட்டிட்டு வரதுக்காக போகும்போது அங்க ஒரு 4-5 ரவுடி பசங்க ஒரு டீச்சரை இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்த லட்டு என் மாமனை கூட்டிட்டு வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி பசங்க கூட நம்ம ஹீரோவை கோத்து விட்டுறாரு லட்டு. அந்த ரவுடி கிட்ட நம்ம லட்டு என் மாமா அப்படி இப்படின்னு பயங்கரமா பில்டப் கூட அவங்க கிட்ட சாரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ லட்டுவை அந்த இடத்துல இருந்து கூப்பிட்டுட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறமா பொம்பளை புள்ளிய ஏன்டா கிண்டல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி பசங்களை அடிச்சு பிரிச்சு மேஞ்சு எடுத்துறாரு. ஹீரோவும் லட்டு கிட்ட வந்து இங்க சண்டை போட்ட விஷயத்த எல்லாமே வீட்டுல போய் சொல்லிட்டு இருக்காத, குறிப்பா உங்க அம்மா கிட்ட சொல்லாத, சண்டை போடுறதுலாம் தப்பு, இது எந்த இடத்துலயும் மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போக அடுத்த நாள் நம்ம ஹீரோனிட்ட இருந்து நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. என்னடான்னு பாத்தீங்கன்னா நம்ம லவ் மேட்டரை நான் அப்பா கிட்ட சொல்லிட்டேன், உங்க வீட்டுல எப்ப சொல்ல போற, நீ சொல்லிட்டு இல்ல உடனே நானும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவங்க வீட்டுல சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேர் வீட்லயும் பேசிக்கிட்டு எங்கேஜ்மெண்ட்டும் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஆட்டம் பாட்டம் சொல்லிட்டு எங்கேஜ்மெண்ட்டும் சந்தோஷமா நடந்து முடிக்க அடுத்த ஒரு மாசத்திலே கல்யாணமும் நடந்து முடிஞ்சிருது. சோ இது வரைக்கும் சுமூகமா போயிட்டு இருந்த இவங்க வாழ்க்கையில இதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. கல்யாணம் முடிஞ்ச கையோட ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு தலை நிறைய மல்லிகை பூ வச்சுட்டு கை நிறைய பால் எடுத்துட்டு ரூமுக்குள்ள நம்ம ஹீரோ பக்கத்துல லட்டு படுத்துட்டு இருக்காரு. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயினிக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா இது வரைக்குமே நம்ம ஹீரோ கூட தான் லட்டு இருந்துட்டு வந்துட்டு இருக்காரு. ஏன் அவங்க அப்பா அம்மா கூட இருந்தது இல்ல. சோ வீட்டுல இருக்கிறவங்க எவ்வளவோ கம்பல் பண்ணி நம்ம லட்டுவை இன்னைக்கு அங்க போக கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பார்த்துட்டாங்க. ஆனா லட்டு அதுக்கு ஒத்துக்கிற மாதிரி தெரியல. நான் மாமா கூட தான் படுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதம் பிடிச்சி இன்னைக்கும் மாமா கூட தூங்குறாரு. ஒரு சைடு நம்ம ஹீரோ பயங்கர எமோஷனலா இருந்துட்டு வராரு. ஏன்டா இவ்வளவு நாளா என் கூட படுத்த, இன்னைக்குமாடா என் சந்தோஷத்தை கெடுத்துட்டியா அப்படி சொல்லிட்டு ஒரு சைடு மனசுல நினைச்சுக்கிட்டே தூங்கியல. சோ இதே போல கண்டினியூஸா ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியா நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஒரு சைடு பார்த்தா நம்ம ஹீரோனி பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. இன்னொரு சைடு பார்த்தா நம்ம ஹீரோவும் எல்லா சான்ஸையும் மிஸ் பண்ணிட்டு வரமே அப்படி சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு வந்துட்டு இருக்காரு. சோ இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நாட்கள் நகர்ந்துட்டு இருக்க நம்ம ஹீரோ ஹீரோயினியும் ஒன்னாவே இருந்ததே இல்ல. சோ அப்படி ஒன்னா இருக்கலாம்னு நினைச்சா கூட நம்ம லட்டு வந்து கெடுத்துறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினியும் கொஞ்சம் கொஞ்சமா டென்ஷன் ஆக ஆரம்பிச்சு வீட்லயும் சரியா பேசுறது இல்ல, ஹஸ்பண்ட் கிட்டயும் சரியா பேசுறது இல்ல. அவங்க உண்டு வேலை உண்டுன்னு இருக்காங்க. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா எங்களை சந்தோஷமாவே இருக்க விட மாட்டேன்றானே அந்த பையன் அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோயினிக்கு லட்டு மேல வெறுப்பு வர ஆரம்பிக்குது. சோ சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல, என்னடா பண்றது அப்படி சொல்லிட்டு சைலண்டா அவங்க வேலையை பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா மருமக இப்படி இருக்காளே அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவுடைய அம்மா ஹீரோவுடைய அக்கா கிரிஜா இருக்காங்க பத்தியா, அவங்க கிட்ட போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. உன் பையனால் தான் எங்களுடைய வீட்டுல ஒவ்வொரு நாளையும் பிரச்சனை, என் மருமகளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, என்கிட்ட சரியா பேச கூட மாட்டேன்றா, தயவு செய்து அவனா உன் வீட்லயே இருக்க வை அப்படின்னு சொல்லிட்டு எமோஷனலா பேச, என் பையனால தான் உங்களுக்கு பிரச்சனையா, 10 வருஷம் தவங்க இருந்து பெத்தேன், அதுக்கப்புறம் நான் தான் பார்த்திருப்பேன், ஆனா உன் பையன் தான் என் மச்சான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு போறதும் கொண்டுட்டு போறதும் அவங்க கூட தூங்குறதும் விளையாடுறதும் இதே போல இருந்தா நான் என்ன பண்ண முடியும், இதுக்கெல்லாம் நான் காரணம் இல்ல, இதுக்கு எல்லாத்தையுமே உன் பையன் இன்பா தான் காரணம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேச, பையன் இப்படி பிடிவாதத்தனமா இருக்கானே அப்படின்றதுக்காக இன்பாவுடைய மனைவி அவனை ஒரு சைக்காட்டிக் கூட்டு போனா சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம ஹீரோவுடைய அம்மா சொல்ல நம்ம அக்காவுக்கு பயங்கரமான கோவம் வருது. அதாவது என் பையனை நீ பைத்தியக்காரன்னு சொல்ல வர, அவளும் சொல்றா நீயும் சொல்ற, போதுண்டா சாமி, இதுக்கப்புறம் உங்க குடும்பத்து பக்கமே நான் வரமாட்டேன், நானா என் பையனை வந்து கூட்டிட்டு போன்னு சொல்றேன், அவன் தானே வந்து கூட்டிட்டு போறான், இதுக்கப்புறம் அவன் வந்தா கூட நான் விட மாட்டேன். சோ அம்மாவும் மகளும் அப்படி இப்படின்னு பேசி பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல என்
வீட்டு பக்கமே வராத அப்படின்னு சொல்லிட்டு கிரிஜாவும் அம்மாவை திட்டி வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. சோ அங்க கட் பண்ண அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினிக்கு மதுரைக்கு டிரான்ஸ்பர் கிடைச்சிருக்கு. சோ இப்படி இருக்கிற சூழ்நிலை எப்படி மதுரைக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு சைடு யோசிக்க, நம்ம ஹீரோயினும் பயங்கர கோவமா பேசுறாங்க. இங்க இருந்து உன் அக்கா பையனோடய நீ சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கிற, என்ன கல்யாணம் பண்ணிட்டு எதுக்கு, பேசாம நீ அவனே கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு சைடு கோவமா பேசுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல வீட்டுக்கே போயிடறாங்கன்னா பாத்துக்கங்களேன். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் அப்பா நம்ம ஹீரோவை கொஞ்சம் கொஞ்சமா வந்து கன்வின்ஸ் பண்றாங்க. அது என்னடான்னு பாத்தீங்கன்னா, 10 வருஷத்துக்கு அப்புறம் உங்க அக்காவுக்கு குழந்தை பிறந்தது என்னவோ உண்மைதான், அதை நீ பாத்துக்கிட்டதுலாம் தப்பு சொல்ல வரல. ஆனா நீ உன்னுடைய பாசத்தை மட்டும் கூட்டிட்டு இருக்க, பெத்தவனுடைய பாசத்தை அவன் சின்ன வயசுல இருந்து அனுபவிச்சதே இல்ல. எனி டைமும் மாமா மாமான்னு சொல்லிட்டு உன் கூடயே தான் சுத்திட்டு வந்துட்டு இருக்கான். ஒரு நாள் நீ ஸ்கூலுக்கு போயிட்டு அவனை கூட்டிட்டு வர்றதுக்கு உனக்கு டைம் கிடைக்கல. அந்த நேரத்துல அவனுடைய அப்பா போயிருக்காங்க. அப்ப பாருங்க, ஸ்கூல் டீச்சர் கிட்டே இவர் எனக்கு அப்பா இல்ல அப்படி சொல்லிட்டு அந்த டீச்சர் கிட்ட சொன்ன உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாருமே உன் மச்சானா அவமானப்படுத்தி அங்க இருந்து அனுப்பிச்சு வச்சிடறாங்க. இந்த அவமானத்தை எல்லாமே தாங்கிட்டு சகிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. என் பொண்ணுக்காக நீ மதுரைக்கு போகலனா கூட பரவாயில்ல, ஆனா உன் அக்கா புருஷனுக்காக நீ மதுரைக்கு போய் தான் ஆகணும். அவன் கொஞ்ச நாள்னாச்சும் அவன் அப்பா அம்மாவோட சந்தோஷமா இருக்கட்டும். சோ இப்படி அப்படின்னு நம்ம ஹீரோவை கன்வின்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோ என்ன பண்ணிடுறாருன்னா, நம்ம ஹீரோ அவருடைய மாமா அதாவது கிரிஜாவுடைய ஹஸ்பண்டுக்கு போன் பண்ணி இன்னைக்கு நைட்டு தம்பி உங்க கூட தூங்கட்டும் அப்படி சொன்ன உடனே அவருக்கு ஐயோ என்னுடைய பையன் என் கூட இன்னைக்கு தூங்க போறானே அப்படி சொல்லிட்டு, சோ அதுக்கப்புறமும் நம்ம ஹீரோ போன் பண்ணி மாமா கிட்ட இன்னைக்கு பையன் வேணா அங்கே தூங்கட்டும், நான் வந்து அங்க வந்து படுத்துக்கிறேன் அப்படி சொல்றாரு. அப்ப பாருங்க, நம்ம ஹீரோ லட்டுவை பார்த்து சின்னதா ஒரு கதை சொல்றாரு. அந்த கதையில லட்டுவை பத்தின சின்ன சின்ன இன்க்ளூடிங் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாத மாமா இல்லனா கூட நீ சமத்தா இருக்கணும் அப்படி சொல்லிட்டு பயங்கர எமோஷனலா லட்டு கிட்ட பேசிட்டு அங்க இருந்து அடுத்த நாள் சொல்லாம கொள்ளாம நம்ம ஹீரோ மதுரைக்கு கிளம்பி போயிடுறாரு. இப்ப பாருங்க, மதுரையில நம்ம ஹீரோ ஹீரோயினி 2 பேருமே சந்தோஷமா இருந்துட்டு வராங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இந்த சைடு பார்த்தா திருச்சியில கிரிஜாவுடைய பையன் அதாவது நம்ம லட்டு மாமா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் பயங்கரமா வருத்தப்பட்டுக்கிட்டும் அழுதுகிட்டும் பயங்கரமா எமோஷனலா இருந்துட்டு வராரு. அது மட்டும் இல்லாத இவன் இப்படி அழுகுறானே அப்படி சொல்லிட்டு நம்ம கிரிஜாவும் பையனை போட்டு பயங்கரமா அடிச்சிடுறாங்க. அழுது அழுது அவனுக்கு பிக்ஸ் ஒரு கட்டத்துக்கு மேல வந்துருது. டாக்டரும் இவனை அழுகாத பாத்துக்குங்க, இன்னொரு டைம் அவனுக்கு பிக்ஸ் வந்தா உயிருக்கே பிரச்சனை ஆயிடும் அப்படி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இந்த பிரச்சனை எல்லாமே ஒரு கட்டத்துல கிரிஜாவுடைய ஹஸ்பண்டும் கிரிஜாவும் பயங்கரமா தாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தா நம்ம ஹீரோவும் மதுரைக்கு போனதுக்கு அப்புறம் லட்டு எப்படி இருக்கான், அவனுக்கு என்ன ஆச்சு அப்படி சொல்லிட்டு அவனை பத்தின யோசனையும் இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஒரு நாள் நம்ம ஹீரோவும் அங்க இருக்கிற ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி கேக்குறாரு லட்டு எப்படி இருக்கான் அப்படி சொல்லிட்டு. கொஞ்ச நாள் அழுதுட்டு இருந்தான், ஆனா இப்ப சமாதானம் ஆயிட்டான், என்ன ஏதுன்னு தெரியல, நீ எதை பத்தியும் கவலைப்படாத மச்சான், நீ அந்த இடத்துல சந்தோஷமா ஜாலியா இருந்துட்டு வா அப்படி சொல்றாங்க. சோ அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு ஒரு உயிரே வருது. அதுக்கப்புறம் பொண்டாட்டி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாத இவங்க 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா அவங்க வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு சில மாசம் கடந்து போகுது. அப்ப பாருங்க, நம்ம ஹீரோயினும் பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்ற விஷயத்த நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஃபேமிலிக்கு எல்லாமே ரொம்ப சந்தோஷம் அடைறாங்க. இப்ப பாருங்க, நம்ம ஹீரோ மேல ஹீரோவுடைய அக்கா கிரிஜா ரொம்ப கோவமா தான் இருந்துட்டு வராங்க. அதே சமயத்துல நம்ம ஹீரோயினி மேலயும் கோவமா தான் இருந்துட்டு வராங்க. பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்த சொல்றதுக்காக நம்ம ஹீரோவுடைய அம்மா கிரிஜா வீட்டுக்கு போறாங்க. அப்ப பாருங்க, நம்ம லட்டுவை மீட் பண்ணி உனக்கு ஒரு குட்டி தம்பி பிறக்க போறான்டா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கு. அப்ப பாருங்க, நம்ம லட்டு ஹீரோவுடைய அம்மாவுக்கு பயங்கரமான ஒரு ஷாக்க கொடுக்குறாரு. அது என்னடான்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம லட்டு சமாதானமா இருக்க காரணம் என்னடான்னு பாத்தீங்கன்னா, ஹீரோவுடைய அக்கா கிரிஜா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து மாமா இறந்து போயிட்டாரு அப்படின்னு ஒரு பொய்ய சொல்லி ஏமாத்திட்டு அந்த பையனை சமாதானப்படுத்தி வச்சிருக்காங்க. சோ லட்டு சின்ன பையன் தானே, வீட்டுக்குள்ளார கூட்டிட்டு போயிட்டு பீரா கதவை ஓபன் பண்ணி பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோவுடைய போட்டோ வச்சு பொட்டு வச்சு மாலை வச்சு விளக்கு எல்லாமே கொளுத்தி வச்சிருக்காங்க. சோ இவன் அழுதுட்டே இருக்கானே அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா என்ன பண்ணிருக்காங்கன்னா, மாமா வந்து சாமி கிட்ட போயிட்டாரு, இதுக்கப்புறம் வரமாட்டாரு அப்படி சொல்லிட்டு சமாதானப்படுத்தி வச்சிருக்காங்க. சோ இத பார்த்த உடனே நம்ம ஹீரோவுடைய அம்மாவுக்கு பயங்கரமான ஷாக்கு. சோ அந்த இடத்துக்கு கிரிஜாவும் வந்துடுறாங்க. கிரிஜாவும் வந்த உடனே இது என்னடி காரியம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவுடைய அம்மா கேட்க, நான் பண்ணது தப்புதாம்மா, ஆனா எனக்கு வேற வழி தெரியல, இவன் அழுது அழுது ரொம்பவே எமோஷனல் ஆயிட்டான், அது மட்டும் இல்லாத அழுதுனால இவனுக்கு பிக்ஸ் வந்துருச்சு, டாக்டர் கிட்ட கூட்டு போய் சேர்த்தும் போது சொல்றாங்க இதுக்கப்புறம் இவனுக்கு பிக்ஸ் வந்தா இந்த சின்ன வயசுல அவனை காப்பாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு வேற வழி தெரியல, அதனாலதான் நான் இந்த தப்பை பண்ணேன் அப்படி சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலா அவங்க அம்மா கிட்ட பேசுறாங்க. இந்த விஷயத்த நம்ம ஹீரோ கிட்ட நம்ம ஹீரோவுடைய அம்மாவும் சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோவும் இதை பெரிய விஷயமாவே எடுத்துக்கல, அதாவது இது என்னுடைய அக்கா தானே, என்னுடைய மச்சான் தானே அப்படி சொல்லிட்டு அந்த விஷயத்த சாதாரணமாக எடுத்துக்கிறாரு நம்ம ஹீரோ. ஆனா நம்ம ஹீரோவுடைய போட்டோக்கு பொட்டு வச்சு பூ வச்சு அவர் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம லட்டுவை ஏமாத்திருக்காங்க. இந்த விஷயத்த நம்ம ஹீரோ கிட்ட சொன்னதுக்கு அப்புறமும் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லல. ஏன்னா இப்படி ஒரு விஷயத்த கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் சும்மா இருப்பாங்களா, அவங்க போயிட்டு பிரச்சனை பண்ணிடுவாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவருடைய மறைச்சி இந்த விஷயத்த வச்சுக்கிறாரு. அங்க கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹீரோவுடைய வீட்டுக்கு இன்விடேஷனோட ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு இருக்காரு. எங்களுக்கு கல்யாணம் குடும்பத்தோட வந்துடணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பத்திரிகை கொடுக்க, உங்க லவ் ஸ்டோரியை பத்தி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்பதான் ஒரு உண்மை அவங்க கிட்ட இருந்து வெளியே வருது. அதாவது நம்ம ஹீரோயினி டிரான்ஸ்பர் வந்து தானா கிடைக்கல, அவங்க தான் வற்புறுத்தி டிரான்ஸ்பர் வாங்கியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு. சொந்த விஷயத்தையும் நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறாரு. பெருசா எதுவும் பொண்டாட்டிகிட்ட கேட்காம ரியாக்ட் பண்ணாத இருக்காங்க. சோ
அடுத்த நாள் அந்த கல்யாணத்துக்கு கிளம்பி போறாங்க. அங்க போனா ஹீரோ கிட்ட அவங்க அக்காவும் முகம் கொடுத்து பேச மாட்டேன்றாங்க. ஓடி ஒளியறாங்க. இன்னொரு சைடு பார்த்தா நம்ம ஹீரோ லட்டு கண்ணுல மாட்டாத இருக்கணும். ஏன்னா அம்மா ஒரு பொய்ய சொல்லியிருக்காங்க. மாமா இறந்து போயிட்டாரு அப்படி சொல்லிட்டு. அவனை பார்த்தும் நம்ம ஹீரோ அவங்க கிட்ட பேசாதையும் அவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்காதையும் இருக்க முடியல. ரொம்பவே எமோஷனல் ஆகுறாரு. ஒரு சைடு பார்த்தா நம்ம ஹீரோயின் கிட்டயும் அவங்க அக்கா சரியா பேசுறது கூட இல்ல. ரிசப்ஷன்லயே உட்காந்து நம்ம ஹீரோ வருத்தப்பட்டு இருக்காரு. அப்ப பாருங்க என்னடா இப்படி வருத்தப்பட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு பின்னாடி ஒருத்தர் நம்ம ஹீரோவை கூப்பிடுறாரு. அது வேற யாருமே இல்ல. இந்த படத்துல சின்னதா ஒரு கேமியோ பண்ணிருக்கிற நம்ம விமல் தான். சோ நடந்த கதை எல்லாமே நம்ம ஹீரோ விமல்கிட்ட சொல்ல, இப்ப என்ன உன் அக்கா பையனை பார்த்து ஒரு முத்தம் கொடுக்கணும். ஆனா அவனுக்கு தெரியக்கூடாது நீ உயிரோடு இருக்கிற விஷயம். அதுக்கு நான் ஒரு ஐடியா பண்றேன் அப்படி சொல்லிட்டு அந்த ரிசப்ஷன் ஃபங்க்ஷன்ல ஒரு மேஜிக் ஷோவை கண்டக்ட் பண்றாரு நம்ம விமல். அந்த மேஜிக் ஷோ மூலியமா உன் மாமனை நான் வர வைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு லட்டுவை பார்த்து விமலும் சொல்லிடுறாரு. சோ இப்ப பாரு உன் மாமனை வர வைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவருக்காலாம் சொல்லி விமல் கூப்பிடும் போது அந்த இடத்துல நம்ம ஹீரோவால ஸ்டேஜுக்கு வர முடியல. என்னடான்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினி நம்ம ஹீரோவை தடுத்து நிறுத்துறாங்க. எதுக்காகடான்னு பாத்தீங்கன்னா அவருடைய அக்கா மாமா இறந்து போயிட்டாங்க அப்படி சொல்லிட்டு லட்டுவை ஏமாத்தின விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது. சோ அதுல பயங்கரமா ரெண்டு பேருமே சண்டை போட்டு இருக்க அந்த இடத்துல சோ அதனாலதான் நம்ம ஹீரோவை நீ போயிட்டு உன் அக்கா பையனை பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. அப்படியும் மீறி போவேன்னா என் பிள்ளைக்கு நீ அப்பாவே இல்ல அப்படி சொல்லிட்டு பயங்கர எமோஷனலா பேசிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாத அக்காவோடையும் அந்த குடும்பத்தையோடையும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு நம்ம ஹீரோ கூட்டிட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோயினி கிளம்பி போயிடுறாங்க. சோ பக்கத்துல இருந்து கூட என் அக்கா பையனை பார்க்க முடியலையே அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு சைடு ஃபீல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு பார்த்தா நம்ம லட்டுவும் மாமாவை பார்க்க முடியலையே அப்படி சொல்லிட்டு ரொம்ப எமோஷனல் ஆகுறாரு. அம்மாவும் போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த ரிசப்ஷன் ஃபங்க்ஷன்ல இருந்து எல்லாருமே கிளம்பி போயிறாங்க. அங்க கட் பண்ண அடுத்த நாள் நம்ம லட்டுவும் கிரிஜாவும் அவங்களோட ஹஸ்பண்டும் பைக்ல போயிட்டு இருக்கும்போது சின்னதா ஆக்சிடென்ட் ஆயிடுது. அந்த ஆக்சிடென்ட்ல இவங்க ரெண்டு பேருமே தப்பிச்சிடுறாங்க. நம்ம லட்டு மட்டும் பயங்கரமா அடிபட்டுருது. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. அந்த விஷயத்தை கேட்ட உடனே பதறி அடிச்சுட்டு நம்ம ஹீரோ வராரு. பெருசா எதுவும் ப்ராப்ளம் இல்ல. மண்டியில சின்னதா ஒரு ஆபரேஷன் பண்ணிருக்கு. இன்னும் 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அவன் எந்திரிச்சிருவான். அதுக்கப்புறமா எல்லாருமே போய் பாருங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ மட்டும் டாக்டர் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி நான் இப்பயே போயிட்டு பாக்குறேன் அப்படி சொல்லி கேக்குறாரு. நம்ம ஹீரோ மட்டும் போயிட்டு லட்டுவை மீட் பண்ணி மயக்கத்துல இருக்கும் போதே பேசுறாரு. திடீர்னு நம்ம லட்டு எந்திரிச்சுக்கிறாரு. ஏன் மாமா என்னை விட்டு போனங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பயங்கர எமோஷனலா பேச, இதுக்கப்புறம் நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன் அப்படி சொல்லிட்டு லட்டுக்கு ஹீரோ ப்ராமிஸ் பண்ண கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம ஹீரோயினி வந்துடுறாங்க. என் புள்ள மேல சத்தியம் வச்சதுக்கு அப்புறமும் நீ போயிட்டு உன் அக்கா பையனை பாத்துருக்க. அப்பனா எனக்கும் இந்த புள்ளைக்கு என்ன மரியாதை? நாங்க எக்கேடா கெட்டு போனாலும் உனக்கு உன் அக்கா பையனும் உன் அக்காவும் தான் முக்கியம். நாங்களா உனக்கு முக்கியம் இல்ல. சோ இப்படி இருக்கிற சமயத்துல என்ன ஏன்டா கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி பயங்கர கோவமா பேசிட்டு தாலியை கட்டி நம்ம ஹீரோ மூஞ்சில வீசிடுறாங்க. இப்படி திமுறா பேசுறியாடி அப்படி சொல்லிட்டு பயங்கரமா கோவப்பட்ட நம்ம ஹீரோயினிய கை நீட்டி அடிச்சிடுறாங்க. சோ அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினி கோச்சிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. சோ இந்த சைடு பார்த்தா நம்ம ஹீரோவும் சைலண்டா இருந்துட்டு வராரு. சோ இப்பதான் ராஜ்கிரண் நம்ம ஹீரோவை மீட் பண்றதுக்காக வராரு. நானும் என் பொண்டாட்டியோட எவ்வளவோ சண்டை போட்டிருப்போம். தினம் கூட சண்டை போடுவோம். ஆனா என்னைக்குமே என் பொண்டாட்டியை நான் கை நீட்டி அடிச்சதில்ல. நீ அந்த தப்பை பண்ணிட்ட. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா ஒரு பொண்டாட்டின்றவ நமக்கு தெய்வத்துக்கு சமம். என் கூட தினமும் சண்டை போட்டானே அப்படி சொல்லிட்டு வெளியே போயிட்டு என்னைக்காவது ஒரு நாள் சொல்லிட்டு இருந்தாலும் ஒரு நாள் சொல்லுவா என் புருஷன் இது வரைக்கும் என்ன கை நீட்டி அடிச்சதில்லைன்னு சொல்லிட்டு. அதுல அவளுக்கு ஒரு கர்வம். அந்த கர்வத்தை நீ இழந்துட்டா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ராஜ்கிரண் நம்ம ஹீரோவை பார்த்து சொல்ல தப்பி பண்ணிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அவரும் எமோஷனல் ஆயிட்டு வந்துட்டு இருக்காரு. சோ இன்னொரு சைடு பார்த்தா லட்டு கூட கொஞ்சம் பாசமாவும் இருந்துட்டு வந்துட்டு இருக்காரு. சோ இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நாட்கள் நகர நம்ம ஹீரோயினி அவங்க அம்மா வீட்டுல பிரெக்னெண்டா இருக்கும்போது ரொம்ப கோவமா இருந்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாத நம்ம ஹீரோக்கு டிவோர்ஸ் லெட்டரையும் அனுப்பிச்சு வச்சிடறாங்க. யார் கண்ணு பட்டுச்சுன்னே தெரியல. நம்ம வாழ்க்கை இப்படி புரட்டி போட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க. இன்னொரு சைடு பார்த்தா நம்ம ராஜ்கிரணை தான் காட்டுறாங்க. ராஜ்கிரனும் அவருடைய மனைவிக்கு உடம்பு நல்லது சரியில்லாதால இறந்து போயிடுறாங்க. சோ அவங்க இறந்ததுக்கு அப்புறம் நம்ம ராஜ்கிரனும் இறந்து போயிடுறாரு. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோவுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இழந்துட்டே வந்துட்டு இருக்காரு. சோ அங்க கட் பண்ணி ஒரு மாசத்துக்கு அப்புறம் தான் காட்டுறாங்க. திடீர்னு நம்ம ஹீரோயினிக்கு இடுப்பு வலி வந்ததால ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிக்கிறாங்க. இந்த விஷயத்த நம்ம ஹீரோவுடைய அம்மாவுக்கு தெரிய வர அம்மா நடந்த விஷயத்த எல்லாமே நம்ம ஹீரோட்ட சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவுடைய மொத்த ஃபேமிலியும் ஹாஸ்பிட்டல்ல தான் நிக்கிறாங்க. குழந்தை பிறந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு குழந்தைய பார்க்கறதுக்காக போறாங்க. ஆனா ஹீரோயினியோட வீட்டுல இருக்கிறவங்க யாருமே அனுமதிக்கல. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் முன்னாடியே என் பொண்ணை கை நீட்டி தானே உன் பையன் அடிச்சான். இன்னைக்கு குடும்பமா சேர்ந்து நாடகம் போட்டா என் புள்ளையும் என் பேர குழந்தையும் பார்க்க விட்டுருவோம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோடைய அண்ணனும் அம்மாவும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோவுடைய அக்கா இருக்காங்க பத்தியா கிரிஜா, அவங்க வந்து நான் தான் பண்ணது எல்லாமே தப்பு. நான் யார் காலில் வந்து வேணாலும் மன்னிப்பு கேட்கறேன். என் தம்பியையும் எங்களையும் அந்த குழந்தைய பார்க்கறதுக்காக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலே கெஞ்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ அப்போ கூட பாருங்க நம்ம ஹீரோ அவங்க அக்கா கிரிஜாவை பார்த்து நீ ஏங்கா மத்தவங்க கால்லாம் விழணும் எனக்காக, நீ தப்பே பண்ணியிருந்தாலும் நீ என்னுடைய அக்கா அப்படி சொல்லிட்டு பாச மழையை அந்த இடத்துலயும் பொழியறாரு. சோ பாருங்க நம்ம ஹீரோவுடைய அக்கா கிரிஜா தம்பிகிட்ட வந்து நடந்த பிரச்சனைக்கு எல்லாமே நான் தான் காரணம். என்னுடைய சுயநலத்துக்காக என் பையன் மேல இருக்கிற பாசத்துக்காக உங்கள் எல்லாருமே நான் பாய்ச்சிக்கிட்டேன். என் மேலதான் தப்பு. என்ன மன்னிச்சிடுறா தம்பி அப்படின்ற மாதிரி எல்லாம் ஹீரோ கிட்ட சாரி கேட்க ஒரு
ஒரு கட்டத்துக்கு அப்புறமா உள்ள இருக்கிற நம்ம ஹீரோயினையும் குழந்தையும் பார்க்கறதுக்காக நம்ம லட்டு உள்ள போறாரு. லட்டு உள்ள போயிட்டு அத்தைய பார்த்து பயங்கர எமோஷனலா பேச ஆரம்பிக்கிறாரு. என்னால தான் உங்க 2 பேருக்குமே சண்டை வந்துச்சு. என்ன மன்னிச்சிடுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் நம்ம ஹீரோயினைய பார்த்து சாரி கேட்க அந்த 2 குழந்தையும் பார்த்து பயங்கர சந்தோஷம் அடிச்சு அந்த குழந்தை எல்லாமே எடுத்து கொஞ்சறாரு. சின்ன வயசுல நம்ம லட்டு பிறக்கறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ என்னென்னலாம் சொல்லி கொஞ்சினாரோ அதே போல அந்த பையனும் அந்த 2 குழந்தையும் தூக்கி வச்சுக்கிட்டு உன்னை நான் தான் குளிப்பாட்டுவேன், உனக்கு நான் தான் சோறு ஊட்டுவேன், தீபாவளி பொங்கல் ஆனா நம்ம ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு கலக்கலாம், ரீல்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல நம்ம ஹீரோயினி ஒரு சைடு எமோஷனல் ஆகுறாங்க. சோ அந்த இடத்துல நம்ம ஹீரோயினிய பார்க்கறதுக்காக நம்ம ஹீரோ உள்ள வர நம்ம ஹீரோவும் பொண்டாட்டிக்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. நான் பண்ணதுதான் தப்பு. ஒரு நேரம் என்ன பார்த்திருந்தாலும் இன்னொரு நேரம் நான் உன்னை பார்த்துருக்கணும். அது என் மிஸ்டேக் தான். சோ இதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமா இருக்கலாம். சோ இந்த கதை எல்லாமே சொல்லி கொடுத்தது ராஜ்கிரண் தான். அவர் இன்னைக்கு இல்ல. அவர் இடத்துல நானும், அதாவது ராஜ்கிரனுக்கு சிங்குன்னு பேரு, சிங்கு இடத்துல நானும், அவங்களுடைய ஒய்ஃபுக்கு பவுன்னு பேரு, பவுன் இடத்துல நீ இரு அப்படி சொல்லிட்டு 2 பேருமே சந்தோஷமா அந்த இடத்துல அவங்களுடைய அன்பை வெளிப்படுத்துறாங்க. எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் நம்மளுக்குள்ள ஒரு அனுசரிப்புன்னு இருந்தா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படத்துல பயங்கர எமோஷன்ஸையும் பயங்கரமான ஃபேமிலி என்டர்டெய்னரையும் கொட்டி வச்சிருக்காங்க. இந்த படம் பார்க்கும்போது அக்கா தம்பி பாசத்தை மட்டும் காட்டல, மாமா மச்சனுடைய பாசம், ஒரு பெரியவங்களுடைய லவ் எப்படி இருக்கும் அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழகா கூட இதுல சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.